அன்பான சகோதரி அவர்களுக்கு மீட்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களில் நான் அனுப்பிய கடிதத்தின் மூலம், செய்தியின் மூலம் பாவம் என்பது என்ன, பாவம் எப்படி வந்தது என்பதையும் பாவத்தின் விளைவுகளையும் குறித்து அறிந்திருப்பீர்கள். பாவம் என்பதன் மூலம் மனிதனுக்கு நியாயமானபடி கிடைக்க வேண்டிய தண்டனை ஒன்று உண்டு. அது தேவனை விட்டு பிரிந்த நிலை. தேவனை விட்டு பிரிந்துவிட்ட மனிதன் மரித்தபின் செல்லக்கூடிய இடம் நரகமே. ஆனால் பாவத்திற்கான பரிகாரம், பிராயசித்தம் நமக்கு கிடைத்துவிட்டால் நாம் மோட்ச பாக்கியத்தை அடைய முடியும். ஆதி காலங்களிலும் இன்றும் பல இடங்களில் ஆடு, மாடு முதலானவைகளை பலி செலுத்துவார்கள். அதற்கு காரணம், கடவுளே, நான் பாவம் செய்துவிட்டேன், என்னுடைய பாவத்திற்கு பிராயசித்தமாக இதை செலுத்துகிறேன் என்று கூறி பலியிடுவார்கள். நாளடைவில் எதற்காக பலி செலுத்துகிறோம் என்பதை அறியாமலேயே, அதன் அர்த்தத்தை உணராமலேயே பலரும் செய்து வருகின்றனர். இப்படி எத்தனை முறை, எத்தனை வருடம், எவ்வளவு பலி செலுத்தினாலும் பாவம் செய்யும் தன்மை மனிதனை விட்டு நீங்கவில்லை என்பதை பார்க்கிறோம். நீங்களும் இப்படிப்பட்ட பல பலிகளை ஒருவேளை செலுத்தியிருக்கலாம். ஆனாலும் வாழ்க்கையில் எவ்வித மாற்றமும் இன்றி செய்த பாவத்தையே தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒருவருக்கு தலைவலி ஏற்படுகிறது, ஒரு தைலம் பூசுகிறோம், தலைவலி நீங்கிவிடுகிறது. ஆனால் திரும்ப என்றோ தலைவலி வரும். தைலம் பூசியதால் எப்பொழுதுமே வலி வராது என்று கூற முடியாது. அதுபோல மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் செலுத்தும் பலிகள் அந்த செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இருந்தது. ஆனால் அது நிவர்த்தி செய்யவில்லை. அதனால்தான் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மனுஷன் பாவம் செய்தபடியால் இரத்தமே பாவத்திற்கான பிராயசித்தம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எபிரெயர் 9:22. ஆனால் எந்த மனிதனுக்குள்ளும் பரிசுத்த இரத்தம் கிடையாது. ஏனெனில் ஆதி மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் மூலம் பிறந்த சந்ததி சந்ததியாக பூமியில் உள்ள எல்லாருக்குள்ளும் பாவஸ்பாபம் இரத்தமே இருப்பதால் பாவத்திற்கான பிராயசித்தம் பாவம் செய்த மனுஷ இரத்தத்தினால் நிறைவேறாது. பாவத்திற்கான பிராயசித்தம் பரிசுத்த இரத்தமே. தேவன் ஒருவர் மட்டுமே பரிசுத்தமுள்ளவர். மனிதன் பாவ விமோசனமடைய, பிசாசின் கட்டுக்களின்று விடுதலை அடைய பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியாயிருக்கிற தேவன் மனுஷர்களுக்காக இரத்தம் சிந்தப்பட முடியாது. நாம் ஒரு ஆள்தான். ஆனால் நமக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 நிலை உள்ளது. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மூலமாகவே உலகிலுள்ள எல்லாவற்றையும் படைத்தார். தேவன் ஒருவர் உண்டு, அவருக்கு ஆவி உண்டு, அவருக்கு வார்த்தை உண்டு. தேவன் திருத்துவம் உள்ளவர். ஒரே தேவன், 3 பரிமாணங்களை அவர் உடையவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. யோவான் 1:1. தேவன் தம்முடைய வார்த்தையை மனுக்குலத்தின் பாவத்திற்காக பூமிக்கு அனுப்பினார். அப்படி தேவன் மனுஷனாக அவதாரம் எடுத்து வந்தபடியால் அவர் மனுஷகுமாரன் என்றும் அழைக்கப்பட்டார். அந்த வார்த்தையான தேவனே மனுஷர்களாகிய நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க இந்த பூமியில் அவதரித்தார். மற்ற மக்களின் பிறப்பைப் போல அவர் பிறக்கவில்லை. யோசேப்பு என்ற மனிதனுக்கு மரியாள் என்ற பெண் நியமிக்கப்பட்டிருந்தாள். எனவே யோசேப்பு மரியாள் திருமணத்திற்கு முன்பாக மரியாள் கன்னிகையாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் நிழலிட்டார். ஆனபடியாலே மரியாளுடைய கற்பத்தில் ஆண்டவர் இயேசு உருவாகி பிறந்தார். மரியாள் கற்பமானதைக் கண்ட யோசேப்பு அவளை தள்ளிவிட மனதாயிருந்த பொழுது யோசேப்புக்கு தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை
சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:20-21 அதன்படியே அவள் தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். மத்தேயு 1:25 இது ஒரு சரித்திரம். எருசலேம் தேசத்திலுள்ள பெத்லெகேமில் நடந்த சம்பவம். ஆண்டவர் இயேசு பிறந்ததிலிருந்துதான் கிமு கிபி என்று வருடங்கள் பிரிக்கப்பட்டது. நாம் 2020 என்று குறிப்பிடுகிறோம். அதனுடைய அர்த்தம், ஆண்டவர் இயேசு பூமியில் மனுஷனாக அவதரித்து 2020 வருடம் ஆகிவிட்டது என்று அர்த்தம். தேவன் தம்முடைய வார்த்தையை தேவனை அனுப்பினார். ஆண்டவர் இயேசு மனுஷனாக பூமியில் அவதரித்தார். ஏன்? அவர் அப்படி செய்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மனிதர்களாகிய நம்மை அவர் நேசித்தபடியினால் அப்படி செய்தார். ஏன் நமக்கு பிறக்கும் பிள்ளைகள் மீது நாம் அன்பு கூறுகிறோம்? ஏன்? அவர்கள் நம் இரத்தத்தின் மூலம் உண்டானவர்கள். அதேபோல மனுஷனை உண்டாக்கிய தேவன் தம்முடைய சுவாசத்தை மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்குள் ஊதினபடியினாலே அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. ஆனபடியினாலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளே. அவர் அருளிய சுவாசம், ஜீவன் நமக்குள் இருக்கிறது. எனவே நாம் அவருடைய பிள்ளைகள். அந்த ஜீவன் போய்விட்டால் நாம் மரித்து விடுவோம், மண்ணோடு மண்ணாக போய்விடுவோம். தேவன் தந்த ஆவி தேவனிடத்திற்கே செல்லும். எனவே தேவன் நம்மை நேசித்தபடியினாலே நம்மை மீட்க மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார். தேவனை இந்த பூமிக்கு அனுப்பினார். வேதம் கூறுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கே அப்படியானார். எபிரெயர் 2:14-15 ஆக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் அவதரித்ததன் நோக்கமே உங்களுக்காகவும் உலகத்திலுள்ள எல்லா மக்களுக்காகவுமே. எனது அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் பாவங்கள் நீக்கப்பட ஆண்டவர் இயேசு என்ன செய்தார், உங்கள் பாவம் எப்படி மன்னிக்கப்படும் என்பதை குறித்து தெரிவிக்கிறேன். ஜெபிக்கிறேன்.